யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 6:48. வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். ஒரே வார்த்தை தான், ஜீவ அப்பம் நானே. சத்தமா சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு யார் தான்? சொல்லுங்க, நான் தான். சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க சாப்பிடக்கூடிய, திருப்தியா சாப்பிடக்கூடிய உணவு யாரு? நான் தான். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நைட்டு சாப்பிட்டது கை தூக்குங்க. நைட்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. காலையில் யார் யார் சாப்பிட்டது? சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடாம என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, ரைட். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஏன் நம்ம சாப்பிட்றோம்? நம்ம சரீரம் கொஞ்சம் பலத்தோடு இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சாப்பிட்றோம். ஆமேன். கவனிங்க, இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் என்னிடத்துல ஒரு உணவு இருக்குது, அது ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கலாம்னா, நல்ல ஜீவனோடு நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கலாமா? அது இன்னொரு வசனத்தை வாசிச்சிருங்களே, 6:58 வாசிங்களே. 58வது வசனத்தை வாசிங்களே. வானத்திலிருந்து இறங்கின, நல்ல கவனிங்க, வானத்துல இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல இல்ல. அவர்கள் மரித்தார்களே. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, ஆனா நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இவன் சாகவே மாட்டான். நல்லா கவனிங்க. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லாத நிலைகள்ல தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு மன்னாவை என்ன செஞ்சாரு? ஆனா அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நாளையில அவர்களுக்கு வயசான உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. ஆமென். ஆனா இவர் சொல்றாரு, மோசே கொடுத்த உணவுல கூட ஒரு நாள் குறிப்பிட்ட நாள்ல மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா நான் கொடுக்கிற இந்த ஜீவனுக்குரிய இந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? மரணமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்குறப்ப எப்படி இருக்கு? ரொம்ப நீங்க கவனமா நீங்க கவனிங்க. அப்ப 2 விதமான உணவை நாம உட்கொள்ளணும். ஒன்று இந்த சரீரத்துக்கு உரிய உணவு, இன்னொரு உணவு என்னன்னா என் உள்ளார்ந்த நிலைகளில் இருக்கிற என் ஆவிக்குரிய மனிதனுக்குரிய உணவு. இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னா உள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இது எதனால இந்த சம்பவத்தை அவர் பேசுறாருன்னா, இவர் மலையில போய் பிரசங்கம் பண்றதுக்காக நிற்கிறாரு. திரளான ஜனங்கள் இங்கே என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. அங்கே என்ன இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சீசர்கள் சொல்கிறாங்க, ஒன்று சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சின்ன பையன் வச்சிருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கிட்டு வர்றாங்க. அதை ஆசீர்வதிக்கிறார், ஜெபிக்கிறார். பார்த்தா அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 புருஷர்களுக்கு மேலே சாப்பிட்றாங்க. மீதம் 12 கூட நிரம்பத்தக்க அந்த மீனும் அப்பமும் என்ன செய்யுது? அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த இயேசுவை எப்படியாவது ராஜாவாக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த சங்கதியை கேட்டுட்டு இந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிட்டார்? ஓடியே போயிட்டார். கொஞ்ச நாள் கொஞ்சம் அடுத்த நிலைகள், அடுத்த வேளை சாப்பாட்டு டைம் வரும் இல்லையா? இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சாயங்கால வேளையில் சீசர்கள் எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி புறப்பட்டு போட்ல தன்னுடைய கப்பர்நாவுக்கு சொந்த ஊருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இயேசு மட்டும் போகலை. அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு போனாரா போகலையா? இப்போ இயேசு போகலை. ஆனாலும் இயேசு என்ன செஞ்சிட்டாருன்னா கடல் மேலே நடந்து அந்த போட்டில் போய் அந்த கப்பர்நாவுக்கு போயிட்டார். இதை ஜனங்கள் அறியலை. வந்து பார்த்தா போட் அந்த இடத்துல இல்லை, இயேசு போகிற போட்டு இல்லை. உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அடுத்த துறைமுகத்தில் போய் இன்னொரு போட்டில் ஏறி நேர கப்பர்நாவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ இயேசு கப்பர்நாவுல இருக்கிறாரு, ஜனங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. இப்போ இயேசு அடுத்த கேள்வியை கேட்குறாரு, நீங்க அற்புதங்கள் செஞ்சதுனால நீங்க என்னை பார்க்கவில்லை. நேற்று நான் சாப்பாடு கொடுத்தனே,
இந்த மாதிரி சாப்பாடு உங்களுக்கு டெய்லி வேலைக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க? நான் சரீரத்தின் அப்பத்தை கொடுக்கிற ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை பலப்படுத்துகிற ஒரு உணவை கொடுக்கிற ஆளுன்னு சொல்லி தான் அந்த உணவை குறித்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்ச உடனே அங்கே இருக்கிற அநேக சீசர்கள் அவரை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு நாள் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, இந்த சரீரத்துக்குரிய உணவை பெற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு தான் இயேசுவின் இடத்துல இருந்திருக்கிறாங்களே ஒழிய, அந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதன் வளருவதற்கு நான் என்ன செய்யணுங்கிற உணர்வுகளோட என்ன செய்யல அவங்க இல்லை. இந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற சீசர்கள் 12 பேர் தான் நிக்கிறாங்க. அதுல அவங்க கிட்ட சொல்றாரு, எல்லாரும் போய்விட மனதா இருந்துட்டாங்க, நீங்களும் போயிட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கிறப்போ பேதுரு சொல்றாரு, யார் இடத்துல போய் நிற்க முடியும்? வாழ்வதற்கிற வார்த்தை உம்மிடத்துல தான் என்ன செய்யுது. இந்த வசனத்தை முழுசுமா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதிகாரத்தை முழுசுமா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இப்ப நான் உங்ககிட்ட பேச போற வார்த்தை என்னன்னா, அழிந்து போகக்கூடிய உணவை குறித்து அல்ல, நிலைத்திருக்கிற ஒரு உணவு, இதை குறித்து தான் உங்ககிட்ட பேச போறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த உள்ளான நிலைகள்ல இருக்கிற இந்த மனுஷனுக்கு கண்டிப்பா என்ன தேவை? உணவு. அல்லேலூயா. உங்க சரீரம், உங்க சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்றீங்க? சொல்லுங்க, என்ன செய்றீங்க? நல்லா சாப்பிட்றோம். அல்லேலூயா, நல்லா என்ன செய்றோம்? அடுத்த கேள்வி, உணவை தயார் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்றோம்? சந்தைக்கு போறோமா? சந்தைக்கு போக நேரம் ஒதுக்குறோமா? ஒதுக்குறோமா இல்லைங்களா? மல்லிகை கடைக்கு போக நேரம் ஒதுக்குறோமா? ஒதுக்குறோம், ஆமாவா இல்லைங்களா? காய்கறி நறுக்க, சோறாக்க, சமைக்கிறதுக்குரிய நேரமெல்லாம் ஒதுக்குறோமா? இதெல்லாம் எதுக்கு? சரீரத்தை பலப்படுத்துவதற்காக. நான் என்னுடைய உணவு காரியங்களை கரெக்டா இருக்கணும் சொல்லிட்டு நாம இதையெல்லாம் ஒதுக்குறோம். இப்ப ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, இந்த சரீரத்தை பலப்படுத்துவதற்காக சந்தைக்கு போக நேரம் ஒதுக்குறோம், நாம நேரம் போய் ஒரு மளிகை கடையில போய் சாமான் வாங்குறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், சமைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோமே. இந்த உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துவதற்கு இந்த உணவுன்னு ஒண்ணு தேவைப்படுது. இந்த உணவை பெற்றுக் கொள்வதற்காக நீங்க எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீங்க? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சமைக்கிறதுக்கு ஒதுக்குற நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தா தான் உள்ளார்ந்த மனுஷனையும் நம்ம என்ன செய்ய முடியும். இதை விட சமைக்கலைன்னா வருது பாருங்க சண்டை. சோறு இல்லைன்னா வீட்டில் என்ன வருது? சொல்லுங்களே, வருதா இல்லைங்களா? அடுத்த கேள்வி, சமைக்கலைன்னா சண்டை வருதே, ஜெபிக்கலைன்னா சண்டை வருதா? சொல்லுங்களே. ஏய், வீட்டில் சோறாக்கி வச்சிருக்கியா இல்லையா? வேலைக்கு போயிட்டு வர்ற மனுஷனுக்கு சோறாக்கி வைக்கணுங்கிற மனநிலை இருக்காது. என்னமா அப்படி இருக்க நீ? வீட்டில் ஒரே சோறை போட்டுக்கிட்டு இருக்க, சொல்றமா இல்லைங்களா? சாப்பாடு இல்லைன்னா வர்ற சண்டை, ஜெபம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேங்குது. வெளியில உள்ள மனுஷனை பலப்படுத்தணும் நினைக்கிற நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்தணுங்கிற மனநிலை நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே. எப்ப பார்த்தாலும் ஒரே புளிக்குழம்பு, வீட்டில் சண்டை, என்ன வரும்? வருதா? ஒரே ரசம் வருதா இல்லைங்களா? கறி எடுக்கிறியா, மீன் எடுக்கிறியா, அது கவுச்சி இல்லாம எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. இது எதை பலப்படுத்துறதுக்கு? நாக்கு சொல்லுதா சொல்லலைங்களா? அல்லேலூயா. இந்த புளிக்குழம்புக்கு ஒரு காம்பினேஷன் உள்ள ஒரு கூட்டு இருந்தா தான் நமக்கு என்ன செய்யறது வாய்க்குள்ள. சாம்பாருக்கு ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா நமக்கு என்ன செய்யப்படுது, வேணும். அப்போ இந்த சரீரத்தை பலப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அதையெல்லாம் தயார் பண்ணுவதற்குரிய நிலைகளை ஒதுக்குறோம், நேரத்தை ஒதுக்குறோம். சாப்பிடும் போது இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறோமே. உள்ளார்ந்த ஒரு மனிதன் இருக்கிறானே, ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை சாப்பிடுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த அப்பத்தை சாப்பிடுவதற்கு எந்த அளவுக்கு நாம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? இந்த சரீரம் இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் பலப்பட்டு எந்த அளவுக்கு இருக்கிறானோ அது இம்மையிலையும் இருக்கும், மறுமையிலையும் இருக்குமே. நிரந்தரமாய் நிலைத்து இருக்கக்கூடிய இந்த மனுஷனை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாத்து இருக்கிறீங்க?
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இப்பெல்லாம் ஒரு காலகட்டத்திலலாம் தீமண்ணம் இருக்காது, அதிகமாக பொரியரிசியை தான் வறுத்து வைப்பா வீட்டில். இப்பெல்லாம் வீட்டில் தீமண்ணம் பையா வீட்டில் என்ன செய்யுது? இப்போ நானும் ஊழியத்துக்கு எல்லா வீட்டுக்கும் போகிறேன்ல, அப்பையில் போய் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இப்போ வீட்டில் என்ன செய்யுது? எல்லார் வீட்லேயும் இருக்குது, அவங்க எடுத்து கொண்டாந்து என்ன செய்கிறாங்க? வச்சிடுறாங்க. அல்லேலூயா. தீனி வீட்டில் கொஞ்சம் கூடமிட்டு யாராவது எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டான ஒரு தீனி கூடமிட்டு எடுத்துக்கிட்டா என்ன வந்துடுது? கூடமிட்டு ஜெபிச்சியான்னு சண்டை வருதா? கூடமிட்டு பைபிள் படிச்சியான்னு சண்டை வருதா? வருதா இல்லைங்களா? இவனை பலப்படுத்துறதுக்கு கூடமிட்டு திங்கணும் நம்ம என்ன செய்யறோம்? கூடமிட்டு சாப்பிடணும் நம்ம என்ன செய்யறோம்? தீனியில வர்ற சண்டை உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்துறதுல என்ன செய்ய மாட்டேங்குது? வருதாக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. தொண்டையை விட்டு கீழே இறங்கினா அது, தொண்டையை விட்டு கீழே போனா நரகலாய் போய் கிடக்க வேண்டிய அந்த பொருளுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துறப்போ, உள்ள போக 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 அது கொஞ்சமும் கழிவில்லாதபடி என்னையே பலப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த உணவுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்தணும்? செலுத்துறோமா? செலுத்தணுமா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க உணவுக்கு செலுத்த வேண்டிய முக்கியத்துவம் உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துவதற்கு நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? சொல்லுங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. பலப்படுத்தும் பெரிய பெரிய காரியம் செய்வேன். சொல்லுங்க. தாவீதின் தேவன் என்னோடு இருப்பதால் கோலியாத்தை முறியடிப்பே. எல்லா தடைகளையும் ஓடச்சிடுவே, சாத்தான ஓட ஓட துரத்திடுவே. அல்லேலூயா. இப்ப உள்ளார்ந்த மனுஷன் பலப்பட்டுட்டான், என்ன நடக்கும்? உங்களுக்கு உள்ள இருக்கிற இந்த மனுஷனுக்கு நல்ல உணவு கொடுக்குறீங்க, நல்ல வசனம், நல்ல ஜெபம், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது, அவரோட ஒன்றித்து இருக்கிறது, இது டெய்லி நீங்க உணவு கொடுத்து கொடுத்து உங்களை பெருக்கிட்டீங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? விசுவாசம் பெருகுமா? எந்த துயரமும் உள்ள நுழைய முடியுமா? பாவம் உள்ள நுழைய முடியுமா? பரிசுத்தமா வாழ ஆரம்பிப்பீங்களா? ஆவியில பெருக்கத்தை அடைய ஆரம்பிப்பீங்களா? யாராவது ஒருத்தர் சோர்வுக்குரிய காரியத்தை சொன்னாலும் என்ன ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லுவீங்களா? என்ன ஆண்டவர் கண்டிப்பா இந்த காரியத்தில் உயர்த்துவார்னு சொல்லுவீங்களா? இதை குறிச்ச பயம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இந்த காரியத்தில் நான் நல்லா இருப்பேங்க அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீங்களா? நடக்குமா நடக்காதுங்களா? என்னடா சொல்லுங்க, பாடுங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் சின்ன ஒரு முறை. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான். சரிங்க, அந்த காலத்துல நீங்க நல்ல உணவா சாப்பிட்டோம். கேப்ப கூழு, கம்மங்கூழு, அந்த கூழு, இந்த கூழு, வரவு கஞ்சி, அந்த கஞ்சி, இந்த கஞ்சின்னு சாப்பிட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ். இது வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடாத வீடுகள்லாம் இல்லை. அப்படி என்னது? பிரியாணி, நூடுல்ஸ். சொல்லுங்க. அப்புறம் மேகி. ஆமா, உடம்ப மேய்ஞ்சிட்டு போயிடும் மேகி. அப்புறம் என்னத்த? பொரோட்டா. பொரோட்டா இல்லாம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அடுத்து கோணி பையா சாப்பிட்றோமா? சொல்லுங்களேன். எது? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம சாப்பிடுற இந்த சாப்பாடுகள் எல்லாம் இந்த சரீரத்தை பலப்படுத்துறது இல்ல, சரீரத்தை கெடுக்கிறது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு போனீங்கன்னா அங்கே குத்துது, இங்கே குத்துது, அதை பண்ணுது, இதை பண்ணுது. ஐயோ ஆண்டவர் என்னை சோதிக்க தொடங்கி விட்டார். நம்ம ஜெபமே எப்படிதான் இருக்குது? அப்ப நல்ல கவனிங்க. வியாதியை கொடுக்கிற உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செலுத்துறோம். ஆனா ஜீவனை கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்யறது இல்லை? முக்கியத்துவம் செலுத்துறது இல்லை.
ஜீவனை கொடுக்கிற இந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துறது இல்லைங்க நாம. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் சோறாக்கி வச்சா ஒரு படி சோத்தை ஆக்கணும்னா நாம காலையில் என்னதான் இருக்கும், கஞ்சி, மத்தியானம் பழைய சோறு கஞ்சி. அல்லேலூயா. இப்போ டோட்டலி நம்ம மாறிட்டோம். நைட் சுட்சோர், காலை சுட்சோர், மத்தியானம் பழைய கஞ்சிலாம் நம்ம என்ன செய்யறது இல்லை. இப்போ பார்த்தீங்களா 450 ரூபா பழைய கஞ்சி டப்பா. எவ்வளவு? சின்ன டப்பா இவ்வளவு தான். எவ்வளவு? 450 ரூபா. இப்போ கஞ்சிலாம் எங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டோம்? மெடிக்கல்ல. எங்கே? அல்லேலூயா. இப்போ நீங்களாம் உங்களெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்சல் பண்ணி என்ன செய்கிறாங்க, கடைகளில் 450 ரூபா 500 ரூபாய்ன்னு அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆமே. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போங்களே, காலையில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நல்லா நீராறு தண்ணி சாப்பிடுங்க. அவங்க சொல்கிற வார்த்தை என்னதான், அந்த காலகட்டத்தில் எதை செஞ்சாங்களோ அதைத்தான் இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைன்னா கூழ் என்ன செய்யுங்க, நைட்டே கிண்டிருங்க, கிண்டி வச்சுட்டு காலையில் இருந்துச்ச உடனே அந்த கூழை எடுத்து குடிங்க அப்படின்னு இப்போ என்ன செய்கிறாங்க, ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ செஞ்சோம்? ஆமாம், அப்போ செஞ்சோம். இப்போ நமக்கு அந்த கூழுனா என்ன நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது இப்போ. ஆமாம், பிடிக்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரியாணிக்கு எடுக்கிற சோறு வயிற்றுல எடுக்கிற அந்த அளவு எடுக்க என்ன செய்ய மாட்டேங்குது. அதை நான் சொல்றேன், சரீரத்தை கெடுக்கிற உணவுக்கு முக்கியத்துவம், ஆனால் ஜீவனை கொடுக்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை. இப்போ பிள்ளைகளையும் அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், பழக்கிட்டோம். சமைக்கலைன்னா தம்பி ஒரு மேகி வாங்கிட்டு வாடா, எடுத்து ஒரு கிண்டிட்டு நான் உனக்கு என்ன செஞ்சிடறேன் சொல்லிடுறாங்களா. அல்லேலூயா. சாப்பிடாதீங்க, அது உடலை என்ன செய்யறது, கெடுக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுடையது, தேவன் கொடுத்த சரீரம் இது. ஆமே. அல்லேலூயா. நானும் பார்க்குறேன், வீட்டில் கூட சொன்னேன், 2 மாசமா நெஞ்சு எரிச்சலே எனக்கு இல்லை. என்னன்னா ஹோட்டல் சாப்பாடு என்ன செய்யறதில்ல, சாப்பிட்றதில்ல, சுத்தரை இல்லை. ஆமே. இங்கே போய் எங்கேயாவது ஒரு கல்யாணத்துலையோ ஒரு ஹோட்டல் சாப்பாடுலேயே சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சல் வரும். நேற்று நைட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப நாள் இந்த நெஞ்சு எரிச்சலே எனக்கு என்ன செய்யலை, இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், உடம்பை நம்ம என்ன செய்யணும், நம்ம பாதுகாக்கணும். அப்போ சரீரத்தை கெடுக்கிற உணவுக்கு நாம் செலுத்துகிற முக்கியத்துவம், ஜீவனை கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்யறதில்லை. அல்லேலூயா. சரி, ரைட்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி சாப்பாட்டுக்கு செத்த ஆளுக யாருமே இல்லை. நீ பைபிளில் பாருங்களேன், சோத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே என்ன செஞ்சிட்டேன். எதுக்காக? யாரு? ஏசா. தெரியும்ல, யாக்கோப்பு நல்லா சமைக்கிறாள், நல்லா சமைக்கிறாள். ஏசா வேட்டைக்கு போறாள். வேட்டைக்கு போயிட்டு வந்தா இவனுக்கு பசி எடுத்துருச்சு. அட ஒரு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து அம்மா கிட்டையாவது யார்ட்டாவது வாங்கி சாப்பிடலாம்ல. அந்த உணர்வு அவன்கிட்ட என்ன செய்யல, வரல. நீ குடு அப்படின்னு கேட்டா இவன் கேட்கிறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை தரியான்னு கேட்டா, ஆட சாக போறேன், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ எடுத்துக்கடான்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கி என்ன செஞ்சிட்டான். சாப்பாட்டுக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்கள், ஆட்டு தலைக்காக இடத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள், கோழி தலைக்காக இடத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படித்தான் சாப்பாட்டுக்காகவே என்ன செஞ்சிட்டாங்க. இப்ப வரைக்கும் நம்ம எப்படித்தான் அப்படியே தான் இருக்கு. அல்லேலூயா. கல்யாணம்னா நம்ம கிளம்பி போறது சார்னு மற்றதுக்காக போறோமோ போகலையோ. ஆமே. சத்தமா சொல்லுங்களேன். பந்தி எப்போ போடுவாங்க முத கேள்வி. அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தன் சொல்றேன், பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும்னு அந்த பழமொழி எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? கிடைக்காது. ஆனால் உண்மையான அதுக்கு இல்லையா, என்ன வலது கை அதான் அதுக்கு விடையாம். ஏன்னா பந்திக்கு இந்த கை என்ன செய்யணுமா, முந்தும். படைக்கு இந்த கை என்ன செய்யணுமா, பிந்தும். அதுக்கு பேர் வலது கை அப்படின்னு அர்த்தமா. ஆனால் நம்ம எப்படி கொண்டு வந்துட்டோம், சாப்பாட்டுக்குன்னா முன்னாடி போய் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். என்னது இல்லைன்னா என்ன செஞ்சிடணும், சண்டைக்குன்னா எல்லாரும் போய் அடிச்சு கடிச்சு செத்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், ஆமாம் அப்புறமா நம்ம போகணும். அப்படித்தான் நினைக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ உணவுக்காகவே ஆசீர்வாதத்தை இழந்தவன் ஏசா. யாக்கோப்பு இந்த உணவினுடைய நிலைகளில் சரியா இருந்ததுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த உணவு சில நேரங்களில் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கூட என்ன செஞ்சிருது, கெடுத்து போடுது. அட அவரை விடுங்க, நம்ம இஸ்ரவேல் ஆட்கள் காடை வேணும், கறி வேணும்,
சண்டை போட்டாங்களா? அங்கே கொமட்டிக்காய் கிடச்சிச்சு, வெள்ளரிக்காய் கிடச்சிச்சு, அங்கே கிடைச்சிச்சு, இங்கே எதுவுமே நினைச்ச மாட்டேங்குது. சொன்னாங்களா? சண்டை போட்டாங்களா? போடலையா? எப்படி மன்னாவை நீங்க இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருக்கோமா? நம்ம சாப்பிட்டதே இல்லை. அதையே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கறி கிடைக்கலன்னு சண்டை போடுறோம்ங்க. ஆனா இந்த ஆவிக்குரிய உணவை நான் டெய்லி சாப்பிடலையேன்னு நமக்கு என்ன வர மாட்டேங்குது? வீட்டில் கறி வச்சா அந்த கறி இருக்கிற பாத்திரத்தையே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவனுக்கு எவ்வளவு வச்ச, இதுக்கு எவ்வளவு வச்ச, எனக்கு எவ்வளவு வைக்கிற பார்க்குறோமா? கண் என்ன செய்யுது? உருட்டுதா உருட்டலையா? இப்பவும் நமக்கு என்ன செய்யுது? ஆமே அல்லேலூயா. நான் சொல்றது சரியா தப்புங்களா? அல்லேலூயா. இப்ப இதே மாதிரி கண்ணு எதுல உருட்டணும்? ஜெபம் பண்றதுல உருட்டணுமா? பைபிள் படிக்கிறதுல உருட்டணுமா? ஆனா அதுல கண்ணு உருட்டாது. அல்லேலூயா. அப்ப உள்ளார்ந்த மனிதனை நாம் பலப்படுத்தாம இருக்கிறதுனால தான் நாம் ஆவிக்குரிய நிலைகள்ல இன்னும் சரியான வளர்ச்சியை நம்மளால என்ன செய்ய முடியல, கண்டடைய முடியல. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உணவு அப்படின்னாலே எங்க இருந்து வருது? வேலையில இருந்து வருது. வேலை சரிங்க, சரி. உணவுனாலே பணத்துல இருந்து வருது, பணம் வேலையில இருந்து வருது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்ப இது எல்லாமே தேவனுக்கு முக்கியம்தான். ஆனா அதை விட எது முக்கியம்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிச்சு அதன்படி வாழ்ந்து நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள உங்க உள்ளார்ந்த நிலைகளில் இருக்கிற இந்த மனிதனும் வளருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. பணம் முக்கியமா இல்லையா? சொல்லுங்க. பணம் முக்கியம். ஆனா அதை விட தேவன் முக்கியம். வேலை முக்கியமா இல்லையா? சொல்லுங்க. முக்கியம். ஆனா அதை விட ஆண்டவர் முக்கியம். அல்லேலூயா. உள்ள இருக்கிற இவரை வளருவதற்குரிய நிலைகளை உள்ள கொண்டுட்டு வாங்க, மற்றதெல்லாம் அழகா வளர்ந்துரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க. 3 வேளை சோறு இருக்கு, 3 வேளை ஜெபம் இருக்கா? சொல்லுங்களேன். 3 வேளை என்ன இருக்கு? 3 வேளையும் சாப்பிட்றோமா? காலையில டிஃபன், மத்தியானம் சோறு, நைட்டு டிஃபன், இல்லைன்னா என்னது? சாப்பாடு. அல்லேலூயா. சாப்பிட்றோமா? இப்ப சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? இப்ப உள்ள இருக்கிற இந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யறோம்? காலையில ஜெபம் லைட்டா, மத்தியானம் அவுட்டு, சாயந்தரம் ஜெபம் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? சாப்பிட்டவன கொஞ்சம் உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு சாஞ்சிருவோம். ஆமே. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டியான்னு கேள்விக்க நம்ம பிள்ளைகளை பாருங்களேன். மத்தியான நேரத்தில் டிஃபன் பாக்ஸை கொண்டு போயிட்டு சாப்பிடாம சாயந்தரம் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுங்களேன், என்ன சண்டை போடுறோம். டெய்லியும் உனக்கு இப்படி நல்ல நல்ல சாப்பாடை கட்டி கொடுத்தோம், நீ ஒழுங்கா என்ன செய்ய மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற. சொல்றோமா இல்லைங்களா? சொல்றோமா? வீட்டில் வந்தவன பெரியவங்க கேட்குறப்ப என்னம்மா சாப்பிட்டியா, என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோமே. என்னைக்காவது ஒரு நாள் என்னம்மா ஜெபம் பண்ணியா, என்னம்மா பைபிள் படிச்சியா அப்படி நீங்க உரையாடிக்கிட்டீங்களா? என்னையாவது உரையாடுக்கிறோமா? அல்லேலூயா. சரீர மனுஷனை பலப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு எனக்காக கேள்வி கேட்டிருக்கமா? நான் சொல்ல நினைக்கிறிய, ஏன்டா சோத்த திங்க விட மாக்குற அப்படின்னு நினைக்கிறிய? இல்ல, இது சாப்பிடணும். ஆனா அதை விட அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இதுக்கு நமக்கு வேணும். அல்லேலூயா. இதை விட இனிமே நீங்க வீட்டில் உரையாடல் பண்ணி பழகணும். என்ன பழகணும்? வேலைக்கு போயிட்டு வந்தோம் என்னதான் கேள்வி கேட்கணும்? 2 சாப்பாடை குறித்து கேட்கணும். என்ன சாப்பாடு? சாப்பிட்டியா, ஜெபிச்சியா? சொல்லுங்க. சாப்பிட்டியா, பைபிள் படிச்சியா? சொல்லுங்களே. அப்படி சொல்லி பாருங்க. சாப்பிட்டியா, ஜெபம் பண்ணியா? அல்லேலூயா. 2 உணவையுமே நம்ம என்ன செய்யணும் இனிமே? ஆமா, இதையும் கேட்கணும், அதையும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், தானியேல் யூத தேசத்திலிருந்து வர்றார். யூத தேசத்திலிருந்து வந்தா அந்த வசனத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதனால உங்கள்கிட்ட வேகமா சொல்றேன். யூத தேசத்திலிருந்து வர்றார். முதல்ல எதை மாத்தினாங்க? பேரை மாத்தினாங்க. என்ன மாத்தினாங்க? பேரை மாத்தினாங்களா? பெல்தசாரா, பெல்தாஸ்தாரா, பெல்தேசார். ரைட், ஏதோ ஒரு சார். அல்லேலூயா.
தானியேலுங்கிற பேரையே என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டான். ரெண்டாவது சாப்பாட்டை என்ன செய்யறான், நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். எதை மாத்துறான், சாப்பாடை மாத்துறான். இப்ப இவன் பேரை மாத்தினாலும் இவன் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னதான், தானியேலாகிய நான், தானியேலாகிய நான், தானியேலாகிய நான். இவங்க தான் பேரை மாத்தினாங்க. நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க, நான் என்ன செய்ய முடியாது, என்னைய நான் மாத்த முடியாது. இவன் சாப்பாடை மாத்தினான். ராஜாவினுடைய போஜனத்தில் உட்கார்ந்து இருக்கிற கறி, மீன், அந்த சிக்கனு, மட்டனு, என்னென்ன வகை வகையான உணவுகள் இருக்குதோ, ஒயினு கீனு எல்லாத்தையும் வைக்கிறான். இதெல்லாம் நீ சாப்பிடுன்றான், மற்றவெல்லாம் சாப்பிட்றான். நான் என் சாப்பாட்டை என்ன செய்ய முடியாது, எனக்கு பருப்பு தான் வேணும், கீரை தான் வேணும், இப்படித்தான் எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாட்டை என்ன செய்யல அல்லேலூயா. இவனுடைய ஜெபத்தையும் மாற்ற முடியல, இவனுடைய உணவு காரியங்களையும் மாற்ற முடியல, இவனுடைய பேரையும் மாற்ற முடியல. நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களை யாரு எதுல மாத்த நினைச்சாலும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள்ல நீங்க பயன்படுத்துகிற உணவினுடைய நிலைகள்ல யாரும் உங்களை மாத்திரக்கூடாது. உங்களுடைய சரீர சாப்பாட்டு காரியத்திலையும் உங்களை யாரையும் மாத்திரக்கூடாது. நீங்க தானியேல் நல்ல 3 வேளையும் ஜெபம் பண்ணார். காலையில ஜெபம் பண்ணாரா, காலையில சாப்பிட்டாரா சொல்லுங்க, காலையில சாப்பிட்டாரா, காலையில ஜெபம் பண்ணாரா, மத்தியானம் சாப்பிட்டாரா, மத்தியானம் ஜெபம் பண்ணாரா, நைட்டு சாப்பிட்டுப்பாரா, நைட்டு ஜெபம் பண்ணாரா. நாம காலையில சாப்பிட்டோமா சொல்லுங்க, நம்ம நிலைக்கு வாங்களே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவரை ஆராதிச்ச ஒரு பக்தியில ஒரு தேவ மனுஷன் தானியேல். அரசாங்க வேலை பார்க்கிறாரு, கலெக்டர் மாதிரி ஒரு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அவர் காலையில ஜெபிக்கிறார், காலையில சாப்பிட்டார். மத்தியானம் ஜெபிக்கிறார், மத்தியானம் சாப்பிட்டார். நைட்டு ஜெபிக்கிறார், நைட்டு சாப்பிட்டார். சரீரத்துக்கும் உணவு, ஆவிக்குரிய மனுஷனுக்கும் உணவு. சரீரத்துக்கும் உணவு, ஆவிக்குரிய மனுஷனுக்கும் உணவு. சரீரத்துக்கும் உணவு, ஆவிக்குரிய மனுஷனுக்கும் உணவு. இங்கேயும் வளர்றாரு, உள்ளேயும் வளர்றாரு. வெளியிலையும் வளர்ச்சி, உள்ளேயும் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்குரிய நிலைகள் இருக்கிறதுனால சிங்க கபிக்குள்ளேயே போட நினைச்சாலும் என்ன தூக்கி போட்டு பாருயா, சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தாது நின்றாரு. அது ஆவிக்குரிய மனுஷனுடைய பலன். அக்கினிக்குள்ள தூக்கி போட்டு பாரு, அந்த அக்கினி எங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி உள்ள போய் குதிச்சாங்க பாருங்க. இது ஆவிக்குரிய மனிதனுடைய பலன். அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா சரீர மனுஷன் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய மனுஷன்ல என்ன இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கண்ணுக்கு பிரச்சனைனா கண்ணை பார்க்கிறோம், காதுக்கு பிரச்சனைனா காதை போய் பார்க்கிறோம், ஹாஸ்பிட்டல் அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை ஓடுறோம். ஆனா சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரியே உள்ளான இந்த மனுஷன் சோர்வடைஞ்சு இருக்கிறானே, படுத்த படுக்கையில கிடக்கிறானே, இவனை பலப்படுத்துவதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணிருக்கோமா. அல்லேலூயா. 10 நாள் சாப்பிடலப்பா, எப்படி இருப்பிய, இப்படி இருப்பீங்களா? 20 நாள் சாப்பிடல. இப்போ உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துறாங்களா? ஒரு 4 வேளை வயிற்றால ஓடி போச்சு, வாந்தி வந்துருச்சு, என்ன செய்யறாங்க, குளுக்கோஸ் ட்ரிப்பை போட்டு ஏத்துறாங்களா? ஏக்கா ஏத்துறாங்க சொல்லுங்க. ஏன்? தெம்பு கிடைக்க, சரீரத்துக்கு என்ன செய்ய. இப்போ உங்களுக்கு தெரியுமா, உங்க உள்ளான மனுஷன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். அதனாலதான் விசுவாசத்துல வளர முடியல, வல்லமையில வளர முடியல, சில விதமான ஆண்டவருடைய வார்த்தையினால விசுவாசிக்க முடியல, படுத்த படுக்கையா நோஞ்சா மாதிரி இருக்கான். அப்ப இவனுக்கு என்ன செய்யணும், பலனை என்ன செய்யணும், அதிகப்படுத்துறதுக்குரிய காரியங்களை செய்யணும்ல. இப்பவே நீங்க வீட்டுல போய் நீங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க, நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறேன், வசனத்தின்படி வாழ்றேன், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தருக்குள்ள வளர ஆரம்பிக்கிறேன், இந்த முயற்சி எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானியேல் சரீர உணவையும் மாத்தல, ஆவிக்குரிய உணவையும் மாத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. உணவுல கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாதபடின்னு சொல்லி வாழ்ந்தான் பாருங்க. ஆமே. அதனாலதான் கர்த்தர் அவர் என்ன செஞ்சார், உயர்த்தினார். 2வது சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதாம் ஏவாள் எதுல தான் அடி, சாப்பாட்டுல தான். அந்த காலத்துல சாப்பாடு எதுதான், பழந்தேன். அல்லேலூயா. என்னென்ன பழ வகைகள் இருக்குதோ அத்தனை பழ வகைகள் அந்த மரங்கள் என்ன செய்யும், இருக்கும். இவங்க போகலாம், எது நல்லா பழுத்து இருக்குதோ அந்த பழங்களை எடுத்து அவங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அல்லேலூயா. ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. 2 பேர் தான், ஆதாம் ஒரு ஆள், ஏவாள் ஒரு ஆள் நல்லா சாப்பிட்டாங்க. ஆமே. சண்டை வந்துச்சா எப்ப,
பிசாசு உள்ள வந்தானா என்ன வந்து சொன்னா, இந்த பழத்தை நீ சாப்பிடலாம், எதை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நீ என்ன செய்யலாம், நீ சாப்பிடலாம், இது நன்மை தீமை அறியத்தக்க கனிதான், நீ சாப்பிட்டீன்னா நீ என்ன செய்ய மாட்ட, சாகவே சாக மாட்ட சொன்னானா. பிடுங்கி சாப்பிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? சத்தமா சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வரைக்கும் அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்கன்னா, ஜீவனுக்கு ஏதுவான உணவுகளை அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அந்த நாட்கள் வர்றப்போ பிசாசு அவங்ககிட்ட என்ன கொடுக்குறான்னா, சரீரத்துக்குரிய உணவை மாத்திரம் என்ன செய்யறான். இப்ப நன்மையும் தெரிஞ்சு போச்சு, தீமையும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சு போச்சு. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்ப உள்ளார்ந்த மனுஷனை நல்ல பலப்படுத்துவதற்குரிய உணவை அன்னைக்கு கொடுக்கிறப்போ அந்த உணவை விட்டுவிட்டு இவங்க பிசாசு சொன்ன தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உணவை தொட்டாங்க பாருங்க. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நமக்கு என்னதான் பிரச்சனை, இந்த சரீரம் தான் பிரச்சனை. ஏங்க உங்க இயேசு கிறிஸ்து, நீங்களே நானும் ஆராதிக்கிறீங்களே, இந்த இயேசு கிறிஸ்துக்கு என்னதான் பிரச்சனை வந்துச்சு? இந்த கல்லை அப்பமாக்கு சொன்னானா? அல்லேலூயா. எங்கே பிரச்சனை வந்துச்சா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை சோதனை எங்கே தான், டெஸ்ட்டு. அல்லேலூயா. அதுக்கு அவர் என்னதான் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற இந்த உள்ளான மனிதன் பலத்தோடு இருக்கிறான், நான் அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சொன்னாரா? நீங்களா இருந்தா சொல்வீங்களா? சொல்லணும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சொல்லணும். சொல்லுங்க, என்ன பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான், ஆமா பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உள்ளான மனிதன் மட்டும் நல்ல பலத்தோட இருந்திருந்தால், ஆதாம் ஏவாள் இடத்துல பிசாசு வந்து நிக்கிறப்போ, நீ இந்த காரியத்தெல்லாம் சொல்லாத, எனக்குள்ள தேவன் இருக்கிறார், என் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி தான் என்ன செய்ய முடியும். சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்களா? இப்ப உள்ளாத மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறான். திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நல்ல படமா இருக்குல்ல, பார்க்கலாம்ல, குடும்ப படம் தான் அப்படின்னு சொல்றப்பவே இந்த உள்ளான மனுஷன் கொஞ்சம் பலவீனமா இருந்தா என்ன சொல்லுது, பார்த்தாத்தே என்ன வருதா? ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்களே. ஏதாவது ஒரு சின்ன பாவத்துக்குரிய நிலைகளை செய்யன்னு சொல்றப்போ செஞ்சாத்தான் என்ன வருதா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதே உள்ளான மனுஷன் பலத்தோடு இருந்தான்னா, ஆண்டவரே இந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் எனக்கு வேணாம், உள்ள இருக்கிறவன் சொல்லுவான், இதை செய்யாத, இதை பார்க்காத, இந்த காரியத்தை நடப்பிக்காத, சொல்லுவானா? சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? ஆமே. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தேவையே பலன் எங்கேனா வெளியில இல்லை, உள்ள. எங்கேதான் பலன் தேவை? அல்லேலூயா. இவன் பலப்பட்டுட்டான்னா நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவீங்க, அனலா மாறிடுவீங்க, விசுவாசத்தோட இருப்பீங்க, கர்த்தரோடு கூட இசைந்து இருப்பீங்க. காலையில ஜெபம், மத்தியான ஜெபம், நைட்டு ஜெபம், வசனத்தின்படி வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆவிக்குரிய நிலைகள்ல இருக்கிற காரியத்துல பக்கத்துல கூட பிசாசு நெருங்க முடியாது. அல்லேலூயா. இப்ப ஏதாவது வீட்டுல ஒரு துக்கம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, கவலை வந்துருச்சு, என்ன செய்யறோம்? ஜெபமே வேணும், ஆனா சாப்பாடு மட்டும் கரெக்டா நினைஞ்சிரும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நாம ஆராதனை கூட வர மாட்டோம், ஆனா சாப்பாடு கரெக்டா சாப்பிடும். துக்கமா இருக்கும், என்ன கேட்டா வீட்டுல பிரச்சனை பிரச்சனை பாசிட்ட சொல்றோமா? சொல்றோமா இல்லைங்களா? ஆனா இந்த உள்ளான மனிதன் உண்மையால உங்களுக்குள்ள பலத்துக்குள்ள இருந்தான்னா என்ன நடக்கும்னா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நான் ஆராதனைக்கு போயிட்டு வரேன், ஜெபம் பண்ண என் வீட்டில் இருக்கிற ஜெப வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன், என் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபம் பண்ணுவோம் அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப என்ன இல்லைன்னா, இங்கே எப்படி இருக்கிறாரு உள்ளான மனுஷன் பலவீனமா இருக்காரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. காலையில எந்திரிச்ச உடனே சிலரால காப்பி குடிக்காம இருக்க, ஆமாவா இல்லைங்களா? காலையில எந்திரிச்சவன காப்பி குடிக்காம என்னால இருக்க முடியாது, ஆனா காலையில எந்திரிச்சவன என்னால ஜெபிக்காம இருக்க முடியும். இதுக்கு பேர் என்ன? காலையில எந்திரிச்சவன காலை சாப்பாடு சாப்பிடாம என்னால இருக்க, ஒரு ரொட்டியாவது அந்த டீல நினைச்சு திங்காம என்னால இருக்க, ஆமாவா இல்லைங்களா? பிள்ளைய சும்மா இருந்தாலும் டேய் அந்த ரொட்டி எடுத்து தின்றான் சொல்றமா? வீட்டில் அம்மா அப்பாவை சும்மா இருந்தாலும் எனக்கு ஒரு ரொட்டியாவது வாங்கி கொடுத்தியா சொல்றமா?
காலையில் டீ சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுங்க, ஆனால் ஜெபிக்காம என்னால் இருக்க முடியுது. சரி, அதை விடுங்க. சபைக்கு ஏன் வர்றேன் சொல்லுங்க, சர்ச்சுக்கு ஏன் வர்றோம்? இயேசுவை போல வாழ்வதற்கு. இந்த உலகம் இயேசுவை போல வாழாது, ஆனால் நான் வாழ போறேன் அப்படின்ற உடன்படிக்கையினோட தான் என்ன செய்யறோம், உள்ள வர்றோம். அல்லேலூயா. எதுக்கா? இது ஒரு பற்ற மாதிரி. என்னது? ஒரு காரியத்திலையும் அண்ணே இந்த கோடாலியை அடிச்சு கொடுங்க கரெக்டாக ஒரு என்ன செய்யல, சார்பா இல்லை, அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்கல்ல. இது மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா, பாஸ்டர் என்ன வாங்க இப்படி வச்சுக்கணும், இந்த இடத்துல சரியில்லை, இப்படிலாம் செதுக்குங்க, கரெக்டா சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி வாழ்வதற்குரிய இடம் தான் இந்த இடம், பள்ளிக்கூடம், பற்ற. அல்லேலூயா. இப்போ இந்த கோடாரி எனக்கு சார்பாக்கிட்டீங்கிறதோட என்ன செய்றீங்க, நீங்க இயேசுவை போல வாழ்வதற்காக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்துல உள்ளவங்க வாழ போறது இல்லைங்க, நீங்க வாழ்வதற்காக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும் ஒருபால் ருத்து. இந்த ஒருபாலம்மா தொடக்கத்துல என்ன செஞ்சிருச்சு, அங்க போனா இங்கேயே பஞ்சம், சோறும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. ஆனா ரூத்தம்மா என்ன செஞ்சிருச்சு, மாமியா விடா பிடிச்சிட்டு போனிச்சா, அங்கேயும் போய் அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, சோத்து சட்டியை வச்சுச்சு, அதாவது பாத்திரங்களை பொருட்களை துணிமணியை வச்சுச்சோ வைக்கலையோ, நேராக எங்கே போயிருச்சு, கருது உறக்க போயிருச்சு. ஏன்? மத்தியானத்துக்கு சோத்துக்கு வழி இல்லை, உணவு முக்கியத்துவப்படுத்துச்சு. ஆனால் இல்லைங்கிறதல்ல, அந்த அம்மா அந்த நகோமியை பின்பற்றி போனதுனால சோத்துக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. அந்த அம்மா அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிச்சே, அவன் அந்த இருக்க பட்டணத்துக்கே சோறு போடுறதுக்குரிய ஆள், அவனையே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, அவரை பின்பற்றுங்க, சோத்துலையும் நிறைவு இருக்கும். அவரை பின்பற்றுனா எதுலையுமே உங்களுக்கு என்ன இருக்காது, குறைவு இருக்காது. அல்லேலூயா. சரீரத்திலையும் குறைவு இருக்காது, ஆவியிலையும் உங்களுக்கு என்ன இருக்காது, குறைவு இருக்காது. நீங்க அவரை மட்டும் நீங்க இருக்க என்ன செஞ்சுக்கிறீங்க, பிடிச்சுக்கிறீங்க. ஆமே, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை 6:35 மட்டும் வேகமா வாசிங்களே. அந்த யோவான் 6:35 அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவான். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னவா? வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். இனிமே நீங்க நல்லா கவனிங்க. இனிமே இந்த உள்ளார்ந்த இந்த ஜீவ அப்பத்தை சாப்பிடுறப்ப நீங்க எப்படித்தான் சாப்பிடணும், விசுவாசத்தோட சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? ஆமா, இந்த வார்த்தை எனக்கு தான். இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தான் என்ன செய்றாரு, இப்படித்தான் நீங்க சாப்பிடணும். நல்லா இருக்கு கருவாட்டு குழம்பு, நல்லா இருக்கு மீன் குழம்பு, சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இந்த சாப்பாடுகளை பார்க்குறப்ப நம்ம என்ன செய்யணும், இது நல்ல டேஸ்டா இருக்குதே, இதன்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடையே உள்ள உட்கொள்ளணும், விசுவாசத்தோடையே சாப்பிடணும், விசுவாசத்தோடையே உள்ள கொண்டு போக இது ஒரு கழிவை உண்டாக்காது, இது உங்களுக்கு பலத்துக்கு மேல பலத்தை என்ன செய்யும். கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலன் கொடுக்குமா? அல்லேலூயா. ஆமா, ரெண்டாவது வேகமா யோவான் 6:53 இருந்து வாசிங்களே. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரைட், கவனிங்க. சிலுவையில யாரை அறைஞ்சாங்க? அல்ல கவனிங்க, இங்க அக்கோ, இங்க கவனிங்க. சிலுவையில யாரை அறைஞ்சாங்க? இயேசுவினுடைய சரீரம் சிலுவையில தொங்குச்சா? சரி, நல்லா கவனிங்க. சரீரம் தொங்குச்சா? ரத்தம் என்ன செஞ்சு சிந்தப்பட்டுச்சா? நல்லா கவனிங்க, சிந்தப்பட்டுச்சா இல்லைங்களா? இப்ப இந்த சரீரத்தை நாம என்ன செய்யறோம், சாப்பிட்றோமா இல்லையா? நினைவு கூறும்படியான நிலைகளை சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? இங்க இருக்கிற சரீரத்தை ஒவ்வொரு முறையும் நான் உட்கொள்ளும் போதெல்லாம் இந்த சரீரம் எனக்குள்ள என்ன செய்யுது, உள்ள கிரியை செய்து உள்ள வந்து இறங்க ஆரம்பிக்குது. இவருடைய ரத்தத்தை நான் குடிக்கிறேன்னா குடிக்கலீங்களா? ரத்தத்தையும் குடிக்கிறோம், அவருடைய சரீரத்தையும் சாப்பிட்றோம். இப்ப உள்ள சாப்பிட என்னையவும் நான் எங்க கொண்டு போறேன்னா இந்த சிலுவை மரத்துக்கு கொண்டு போகிறேன். நானும் இயேசுவாக மாறுகிறேன். நல்ல கவனிங்க. இந்த உள்ளார்ந்த மனிதன் எனக்குள்ள எப்படி பலத்தை கொண்டு வர்றான்னா, நான் சிலுவையிலே அறையப்படுகிறேன், எனக்குள்ள இயேசு வருகிறார், நான் இயேசுவாய் மாறுகிறேன், இயேசுவினுடைய சாயல் எனக்குள்ள வெளிப்படுகிறது. அதனாலதான் இந்த சிலுவையிலே நான் தொங்கி அவரை போலவே மாறுகிற ஒரு நிலையை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க பார்க்கிறாங்க. மாம்சம் அழிக்கப்படுகிறது, இந்த உலகத்துடைய பாவம் என்னை விட்டு நீங்கிருச்சுங்க, இந்த உலகத்துக்குரிய எல்லா அசூசியங்களும் என்னை விட்டு போயிருச்சுங்க, இயேசுவை போல நானும் மாறிவிட்டேன். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அடையாளம் தான் உள்ளான மனிதனுடைய பலன். இதுக்கு தான் மாசம் நம்ம என்ன செய்யறோம்? அப்படி குடிக்கிறோம்ல. இதெல்லாம் எதுக்கு? ஏதோ திருவிருந்தில் கலந்து கொள்ளணும் இல்ல. ஐயோ நான் கலந்துக்கிற முடியாதுங்க, அதுக்காக இல்ல. ஒவ்வொரு மாதமும் அடையாளத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம் என் இயேசுவின் சரீரத்தை உட்கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை உட்கொள்ளுகிறேன். இது என்னை பலப்படுத்துகிறது, இயேசுவை போல என்னை வாழ வைக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த கேள்வி, எத்தனை வருஷம் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து? 10, 15, 20, 8, 7, 4, 3. இத்தனை வருஷத்துல உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உள்ளார்ந்த மனிதன் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசுவானவர் எத்தனை சதவிகிதம் வளர்ந்திருக்கிறார்? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ண. நான் இப்ப கேட்கல. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் எத்தனை சதவீதம்? 30% வளர்ந்திருக்காரா? 40% வளர்ந்திருக்கிறாரா? 50% வளர்ந்திருக்கிறாரா? இயேசுவின் சாயலை எந்த அளவுக்கு நீங்களும் நானும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்? அப்பத்தை சாப்பிட்றோம், ரசத்தை பானம் பண்றோம். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. இயேசு உள்ள வந்து கொண்டிருக்கிறார், இயேசு கிரியை செய்கிறார், அவர் பரமேறி போயிட்டார். ஆனா என்னை அவர் போல வாழ வைக்கிறார், என்னை அவராகவே வாழ வைக்கிறார். அவராக வாழ்வதற்கு நான் எடுத்திருக்கிற முயற்சிகள் என்ன? எத்தனை சதவிகிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கேட்கலாமா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இப்போ உள்ளான இந்த நாட்கள்ல நீங்க இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்க கர்த்தரோடு இசைந்திருக்கிற சதவிகிதம் எவ்வளவு? இப்ப பேனா வச்சு போட்டோம்னா 1, 0, 5, 4 இல்ல -100 அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடும்? எனக்கா? அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்களேன், எத்தனை சதவீதம் இருக்கும் சொல்லுங்களேன். கேட்கவே வெக்கமா இருக்குல்ல. இயேசுவை போல நான் மாறி இருக்கிற சதவிகிதம் எவ்வளவு? இவ்வளவு வாழ்றேங்க, இவ்வளவு வாழ்றேங்க, இவ்வளவு வாழ்றேங்க, இவ்வளவு வாழ்றேன், இவ்வளவு வாழ்றேன் சொல்லலாமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, நீங்க எடுத்த ஞான ஸ்நானத்தின் அடையாளம் என்னன்னா, தண்ணிக்குள்ள முழுகும் போதே நான் இந்த பாவத்துக்குரிய நிலைகள், இந்த உலகத்துக்குள்ள ஜனங்களுக்குரிய பாவத்தினுடைய காரியங்கள் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த நிற்கிற ஜனங்களுக்கு முன்பாக, பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவதூதர்களுக்கு முன்பாக, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நான் உடன்படிக்கையோடு உள்ள நுழைகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவங்க தான் நாம. அதுக்கு பிறகு என்ன கொடுத்துறோம்? அப்பம். சொல்லுங்க, என்ன கொடுக்குறோம்? அல்லேலூயா. கொடுக்குறோமா கொடுக்கலைங்களா? இப்ப நாக்க நீட்டுறோமா? நீங்க நினைக்கிறது மாதிரி இது உங்களுடைய வயிற்று பசியை ஆத்தாது, இது வயிற்று பசியை ஆத்தாது. ஆனா உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நான் பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்கிற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிற உணவு தான் நீங்க இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் நினைவு கூறும்படி பானம் பண்ணுகிற இந்த அடையாளங்கள். புரிஞ்சா? சொல்லுங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால். அவ்வளவுதான். எலியாவின் தேவன் மறந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல. பலிபீடம் செப்பனிடுவேன். அவ்வளவுதான். ஆகிறது அவ்வளவுதான். அல்லேலூயா. ரைட். தெரியல. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனம் யோவான் 6 தான், 56-57 வாசிங்களே. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். போது நல்ல கவனிங்க. என்ன செய்யறாரா? இப்ப மறுபடியும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இப்ப ரத்தத்தை என்ன செய்யறோம்? நம்ம புசிக்கிறோம். சரீரத்தை என்ன செய்யறோம்? நம்ம சாப்பிட்றோமா? சாப்பிடலைங்களா? சாப்பிட்டுட்டோம். பல வருஷமா உட்காந்து என்ன செய்யறோம்? நாம சாப்பிடுறோம். இப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை ஒவ்வொரு முறையும் அவயவத்துல இருக்கிறத நான் பிச்சு பிச்சு இவன் சாப்பிட நான் உள்ளே அவனுக்குள்ள என்ன செய்கிறேன்? நான் போறேன், உள்ள போய் அவனுக்குள்ள நான் நிலைத்து இருக்கிறேன். நான் அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறேன், அவனும் எனக்குள்ள என்ன செய்கிறான்? அப்போ ஒரு சபைனா என்ன அர்த்தம்?
சர்ச்சுனாலே என்ன அர்த்தம்? சர்ச்சுனா என்ன அர்த்தம்? இயேசுவை போல வாழக்கூடிய பாத்திரங்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம் அது. உங்களை எப்படிதான் பார்க்கணும் உலகம்? நீ சொல்லிடாதீங்க கடினமான உபதேசம், யார் இதன்படி வாழக்கூடுவார்கள் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நல்ல உபதேசம், நான் வாழ போறேன். சொல்லுங்க, என்ன உபதேசம்? அல்லேலூயா, நான் வாழ்வேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சாப்பாடு முக்கியம், ஆனா அதை விட சொல்லுங்க, அதை விட வசனமும் ஜெபமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் இந்த சரீரத்துக்கு தேவையோ அது எல்லாத்தையும் பிசாசு ஈஸியா பயன்படுத்த வைக்கிறான். ஆனா எதெல்லாம் உள்ளார்ந்த நிலைகளுக்கு தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கடினப்படுத்துறான். ஆமே. இப்ப எது உண்மையாவே பலப்படணும்னா, உள்ளார்ந்த மனுஷன் மட்டும் பலப்பட்டான்னா மற்ற எல்லாமே ஈஸியா நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இனிமே நீங்க வீட்டில் போய் உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? உள்ளார்ந்த மனுஷன் மட்டும் பலப்பட்டான்னு வச்சுக்கிறீங்களே, உங்க முகத்தை ஈஸியா பார்த்தே கண்டுபிடிச்சு போடலாம். நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல கர்த்தருக்குள்ள வாழ்றாங்க, முகம் பிரகாசத்தோட இருக்குது சொல்லுவாங்களா? அல்லேலூயா. எனக்கு என்னங்க குறை? எங்க அப்பா என் கூட இருக்கிறதுனால சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? அட என் தம்பி கேட்குற, என் வீட்டில் இருக்கிற சோதனை 10 வருஷம் தான் சர்ச்சுக்கு போறேன், ஒரு இதுலையும் நான் என்ன செய்யல. அல்லேலூயா. ஆமே. மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க. மாற்றம் ஒன்று மட்டுமே மாற்றத்தை உண்டாக்கும். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான்